வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு ஆம்பிளிஃபையர் 5.1 பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆன் பண்ணுறேன். ஓகே, Play by USB drive. ஓகே, இதை நம்ம பார்ப்போம். இதில் நம்ம ரெஸ்பாக்ஸ் வச்சுருக்கோம். அப்புறமா சக்தி ஆடியோ சப்பு போட்டிருக்கோம். ஒரு டிரான்சிஸ்டர், ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு, இது மேக்ஸ்வினோடது. அதுக்கப்புறமா இது ஒரு கஸ்டமருடைய வேறு ஆம்பிளிஃபையர், அதாவது பழைய ஆம்பிளிஃபையரை பிரித்து நம்ம இங்கே ஏற்றுறோம். அப்போ இதுக்கு இது அவங்களுடைய பழைய ஆம்பிளிஃபையரில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர், இதுவும் அவங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மர் தான், பழைய டிரான்ஸ்ஃபார்மர். இதில் நம்ம புதுசுனா இந்த ரெஸ்பாக்ஸு புதுசாக போட்டிருக்கோம். ஃபேன் எல்லாம் கஸ்டமருடைய பழைய ஃபேன் ஐட்டங்கள் தான். சப் ஆம்பு புதுசு போட்டிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் புதுசு போட்டிருக்கோம். அப்புறமா இதில் 5 சேனலுக்குமே வந்து STK 4392 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஐசியில் ஒரு ஐசி சென்டருக்கு மோனோவாகவும், மிச்சம் 2 ஐசி இதில் சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் போட்டுருக்கோம். ஜெம்டெக்கில் ரிமோட் கிட்ட ஏற்றிருக்கோம். வேறு சப்புக்கு இதில் ஒரு 10,000 MFT 2 கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். கொஞ்சம் பேஸ் வரும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஆம்பியர் கிடைக்கணுங்கிறதுக்காக. இது ஒரு 24/024 வோல்ட்டு, இதுவும் 24/024 வோல்ட்டு. இதை நம்ம 24 வோல்ட்டாட்டு சிங்கிள் சப்ளையை மாற்றி 5.1 ஆம்புக்கு எடுத்துருக்கோம். இதை நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு எடுத்துருக்கோம்னா சப்புக்கு எடுத்துருக்கோம். வேறு ரிமோட் கிட்டுக்குள்ள சப்ளை இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வந்துடுது. அப்புறமா ஃபேனுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு இந்த போர்ட்லேருந்தே நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். ஃபேனுக்கு இப்போ இந்த லைட்டிங் அதுக்கு மட்டும் இது பண்ணியிருக்கோம். இதில் 2 VU மீட்ரு போட்டிருக்கிறோம். 2 VU மீட்ரு, அப்புறமாட்டு நார்மலாக உள்ளதுதான். இந்த 2 VU மீட்டர்னா ஆடியோ கொடுக்கும் போது தான் ஒர்க் ஆகும். வேறு சாம்கானுடைய USB போர்டு நம்ம இதில் செட் பண்ணியிருக்கோம். வேறு இதில் உங்களுக்கு 3 ஆக்ஸ் இன்புட்டு, அப்புறமா ரெஸ்பாக்ஸில் வரக்கூடிய அந்த சப்ளைலாம் வந்துருக்கும். இது ரெஸ்பாக்ஸுக்கு அதனுடைய அடாப்டரே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் இங்கே இருக்குது அடாப்டர், அதோட ஒரிஜினல் அடாப்டரே கொடுத்துருக்குறோம். எதுக்குன்னா தனியாட்டி நீங்கள் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சப்ளை எடுத்து அதில் ஏதாவது ஹம்மிங் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கோம். மற்ற மாதிரி வேறு காரணங்கள்லாம் ஒன்றும் இல்லை, நீட்டாக இருக்குது. ஒயரிங் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் என்னென்னா ஒயரிங் அப்படி பண்ணுனா ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ரெண்டாவது சர்வீஸ் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால என்னுடைய ஒயரிங் தான். இதில் ஹம்மிங் எதுவும் இருக்காது, எந்த ஹம்மிங்கும் இருக்காது. இப்போ உங்களுக்கு செட்டு ஆனில் தான் இருக்குது. பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்பீக்கரில் எந்த ஹம்மிங்குமே இருக்காது, நீட்டாக இருக்கும். ஒயரிங் நீட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹம்மிங்கும் எனக்கு தெரிஞ்சு சம்மந்தம் இல்லை. நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததும் இல்லை. ஒயரிங் ரொம்ப நீட்டாக இருந்து ஹம்மிங் இருக்கக்கூடிய செட்டுகளும் இருக்குது. இது நமக்கு பார்த்தோன்னே தெரியும். இது இப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து எடுத்தீங்கனாலே ஓகே இந்த லைன் இங்கே போகுது அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம சர்வீஸ் பண்ணாலும் இல்லை இன்னொரு மெக்கானிக்கிட்டே சர்வீஸுக்கு போனாலும் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. போட்ட உடனேயே அவங்களுக்கு கை வச்சவனே தெரியும், ஓகே இது இந்த ஸ்பீக்கர் லைனு, இது இதுக்கு போகுது, இது இதுக்கு போகுதுன்ட்டு. அதனால என்னுடைய ஒயரிங் இந்த டைப்பில் தான் இருக்கும். பெருசாக உங்களுக்கு 2வது கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. வந்தாலும் சப்போஸ் ஈஸியாக நம்ம வேலை பார்க்குறதுனால இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு கொடுத்து அவங்க வேலை பார்த்தாலும் ஈஸியாக வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்லீவெல்லாம் போட்டு அடித்து எடுத்து ஒயரிங்கெல்லாம் நீட்டாக கொண்டு வந்தால் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவ்வளோ மொத்த ஸ்லீவே நம்ம கட் பண்ணிட்டு 2வது பழையபடியும் இருந்து நம்ம 2வது ஒயரிங் பண்ணுவோம். இப்போ அவங்களுக்கு பார்த்த உடனே தெரியும், ஓகே இந்த ஒயர் இங்கேருந்து இங்கே வருது, இப்போ இதில் கம்ப்ளைண்ட் இருக்காங்கிறது அவங்க மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போதே ஓரளவுக்குள்ள ஃபால்ட்டுகள் கண்டுபிடிச்சிருவாங்க. வேற இது கஸ்டமருடைய விருப்பத்துக்குள்ள லைட் அரேஞ்ச்மெண்ட்டு அவங்க கேட்டது, அதை அப்படியே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு USBங்க வந்துடும், சப் வால்யூம், என்கோடர்.